அம்மா அப்படி இருந்தாலும் இதெல்லாம் நேரம் இல்லடி. அப்படி இருந்தாலும் எனக்கென்று ஒரு வேலைக்கு காட்டு வேலை செஞ்சா வீட்டு வேலை கிடக்குது, வீட்டு வேலை செஞ்சா காட்டு வேலை கிடக்குது. ஒரு வேலையை ஒட்டியா இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்ப போன வாரம் கொடுத்தன ஒரு 2000 அட்வான்ஸ் எனக்கு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு கேட்டேன். பெண்ணு கூட்டி வந்தியா? கொடுத்த 2000 எடுத்துட்டு போய் ஒரு அழகான பொண்ணு கூட்டி வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா, பெண்ணை கூட்டி வந்திருக்கேன். அழகான பெண்ணு கூட்டி வந்திருக்கிறேன். என்னோட நல்ல அழகா இருப்பாளா? அட நீ என்ன அழகு, அந்த பொண்ணு அவ்வளவு பெரிய அழகு. அப்புறம் பூ அழகு வருமா? இந்த பூ அழகு ஐயோ இல்ல இந்த கூந்தல் அழகு அதை விட அழகு. அம்மா அப்படி இருந்தாலும் அப்படியாப்பட்ட அழகு இந்த பெரிய அழகா? என்னோட அழகுல சிறந்தவள் கூட்டி வந்திருக்கிறா. அம்மா அந்த அம்மா கிட்ட நான் போகணும். இப்படி இருங்க, போய் கூட்டு வரேன். சீக்கிரம் கூட்டி. அம்மா வந்துடுறா, போலாம். அம்மா வந்திருக்காங்க. ஆடி வந்து சோத்துல போயாடுறா அப்பா. ஆணி இல்ல, ராணி அம்மா வந்திருக்காங்க. ராணி அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்துக்கிறாங்க. ஆமா, அம்மா வந்தா அப்ப நீ தான் போகணும். போ. இல்லம்மா, அழகான ஒரு வீட்டு வேலை செய்திருக்கு. ஒரு பெரிய வீட்டு வேலை செய்திருக்கு. வேலைக்கு போறாங்க, வேலைக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ராணியம்மா வந்திருக்காங்க. உன்னை கூட்டிட்டு போறேன். ஓ, என்னைய கூட்டிட்டு போறீங்க? ஆமா. அப்பா அம்மா அப்படி வீண் வார்த்தைகள் வேண்டாம். அப்படி இருந்தாலும் இன்னும் ஆண்களாத்தில் இருந்த அப்பா மகளும் பெண்ணால் பெரிய தாய் உள்ளவர்களும் இன்னும் பள்ளிக்கு செல்ல மாணவர்களும் நம்மள போன்று சொல்ல கலை ஆசிரியர்களும் கடலை போல காய்ச்சலித்திருக்கார்கள். அப்படி காய்ச்சலித்து இருந்தாலும் இன்று இரவானது இது என்னடி தாய்த்திர நாடு ஆண்டிக்கரை. இந்த ஆண்டிக்கரையை முன்னிட்டு 1000 பேர் சேர்ந்து அமர்ந்து கொண்டு 1000 பேர் கண்முழித்து நம்மளுக்காக காத்துக் கொண்டிருக்காங்களே. எதுக்காக? சென்றாய பெருமாள் தேர்தலை முன்னிட்டு, சென்றால் பெருமாள் தேர் திருவிழாவை முன்னிட்டு திருவிழா முடித்து விட்டு நம்ம எப்பயோ ஆடுவது ஆட்டம் மழை காரணத்தினால் தடை ஏற்பட்டு விட்டது. தடை ஏற்பட்டு விட்டதுனால் இன்னும் அருமை வாய்ந்த இன்னும் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய சொத்துல இருந்து 1000-500 வசூலை சேர்த்து நம்மள மீண்டும் ஆட அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நம்மள ஆட அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி அழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களும் சென்றாயின் பெருமாள் சென்னை எது போன்று வருகிறதோ அதே போன்று அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்னும் ஆண் போன பக்கம் எல்லாம் அரிசி கட்டி ஆளணும், பெண் போன பக்கம் எல்லாம் பெட்டி விலகணும், பால் பானை பொங்கணும். ஒரு ஊருண்டு இருந்தா அந்த ஊர்ல அவசியம் கோவில் இருக்க வேண்டும். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. அப்படி கோவில் இருந்துட்டாலும் அது மிக மிக பூட்டி வைக்க கூடாது. மிக மிக தவறுகள். அதுக்குதான் அவங்களுடைய சொத்துல இருந்து 1000-500 வசூலை சேர்த்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு தேர் திருவிழாவை கொண்டாடி இந்த அம்மனுக்கு ஆடல் பாடலோட 1000 பேர் உட்கார்ந்து கண்முழித்து பார்க்கணும் என்று நம்மள அழைப்பு வைத்திருக்கிறார். அழைப்பு வைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் இன்னும் கல்லூராய மலை என்று சொல்லக்கூடிய கல்லூராய மலையை கருமந்துறையை சென்ற வைத்து இளையராமன் எழுந்தன்ற நாடக சபா இருந்தாலும் நம்மளோட குழு சார்பாக உத்தான வணக்கத்தை தருகிறேன். அப்படி இருந்தாலும் இன்னும் அருமை வாய்ந்த அண்ணனாகி
யூடியூப் சேனல், இன்னும் கிராமிய தெருக்கூத்து, இன்னும் செல்வன் அவர்களும். அது மட்டும் இல்ல, இப்போதெல்லாம் பார்த்தா இவர் இரவு முழுவதும் கையாலிய பிடித்து ஊரு உலகமெல்லாம் பரப்ப வேண்டும். நம்மளுடைய நாடு, நம்மளுடைய நாடகத்தை கலை அழியக்கூடாது என்று, உயிர் வேணும் என்று நம்மள இரவு முழுவதும் கண்குளித்து அருமை வாய்ந்த அண்ணனாகி இன்னும் செல்வன் அவர்களும் செல்வன் அவர்களும் இன்னும் அவருடைய குடும்பம் எல்லாம் இன்னும் ஆண் போன பக்கம் எல்லாம் அரசு கட்டி ஆளணும், பெண் போன பக்கம் எல்லாம் பெட்டி விலகணும். அண்ணனும் தம்பியும் அல்லிகா சூந்த போல, மச்சானும் மாமனும் அல்லிகா சூந்த போல அவரு செய்யும் தொழிலுக்கு இன்னும் அவங்களுடைய குலதெய்வமாக கூடியாக காய்ச்சலித்து நல்ல வேண்டும் அருள் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆண்டுனை பிரார்த்திக்கிறேன். நன்றியோ வணக்கம். நம்மளுடைய அப்பா வகி நம்மள பெற்றா மட்டும் அப்பா இல்ல, பெக்காரு விட்டாலும் அப்பா தான். இன்னும் அருமை வாய்ந்த அப்பா வகி இன்னும் பெருமாள் அப்பா அவர்களும் இன்னும் நம்மளுடைய கூத்தின்றார் இந்த சுத்த வட்டார்களே நம்மள அறிமுகம் கொடுத்தது அருமை வாய்ந்த அப்பா வகி இன்னும் பெருமாள் அப்பா அவருடைய குடும்பமும் இன்னும் ஓங்கி ஓங்கி வளரும்படி பார்த்துக் கொள்கிறேன். நன்றியோ நமஸ்தையா. அம்மா அப்படி இருந்தாலும் திருப்புகழ் என்பது ஆறு எழுத்துக்கு அடங்கியதோ திருப்புகழ். திருப்புகழை ஈட்டி வர அனுகரிநாதர், அனுகரிநாதருக்கு துணை புரிந்த ஒரு ஆண்டவன் முருகன். முருகனோ பிறந்தது சரவண பொதிகை, சரவண பொதிகை தரித்ததோ கங்கை, கங்கையை தரித்ததோ ஈசன், ஈசன் ஏறுவதோ ரிஷபம், ரிஷபத்தை படித்தவர் பிரம்மா, பிரம்மா மனைவியர் சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பது வீணை, வீணைக்கு உரிவது நாதம், நாதத்துக்கு உரிவது சங்கீதம், சங்கீதத்துக்கு உரிவது நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்தை படித்தவன் தக்கன், தக்க மகளோ சக்தி, சக்தி கையில் இருப்பது கபாலம், கபாலத்துக்கு உரியவர் அரகன், அரகன் செய்வதெல்லாம் அக்குறும்பம், அக்குறும்பத்தை அழிக்க பிறந்தது சக்கரம், சக்கரத்துக்கு உரியவர் விஷ்ணு, விஷ்ணு என்றால் சேதலை, சேதல் என்றால் சமுத்திரம், மகா கிருஷ்ணன் மாற்படுவது தங்கிருக்கக்கூடிய நான் லட்சுமி மகளாச்சரம் புரிந்து வந்தேன். நானியா என்னுடைய பயிர்கள் அப்படிம்ப தெரியுமாடி எல்லா காரணமே புரட்சிகாரன் கூப்பிட்டே போய் பாட்டு வச்ச மாதிரி. அப்படியா? ஆமா, ஆகட்டும். அது மட்டும் இல்ல, போய் கேட்டு கொடுப்பது மனித குணம், மனித குணம் கேட்காம தெய்வ குணம் எடுத்து ஆமா இன்னும் அருமை வாய்ந்த அம்மா வகி, இன்னும் அருமை வாய்ந்த அப்பா வகி, சரி இன்னும் கோமாளி வேடத்தை பாராட்டியும் இந்த பெண்ணுடைய வேடத்தை பாராட்டி அவங்களுடைய சொத்துல இருந்து கேட்காம தெய்வ குணம் படித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர் தெய்வ குணம் படித்து கொடுத்தாலும் இன்னும் இன்னும் அருமை வாய்ந்த அப்பா மருகளும் அம்மா மருகளும் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்னும் ஓங்கி ஓங்கி வளரும்படி வாழ்த்துக் கொள்கிறேன். நன்றி. அப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கேன். அம்மா அம்மா அப்படி இருந்தாலும் பச்சை வெளியே உச்சமெல்லாம் ரவி ஆயிரம் மின்னலில சுவாதி மின்னல் போல், சுவாதி மின்னலை போல் என்னுடைய பயிர்கள் தான் எப்படி தெரியுமா? மாணிக்கவல்லின்னு சொல்லுவார்கள். உங்களோட பெயரும் மாணிக்கவல்லி. ஆமா, மாணிக்கவல்லியாக அப்படி மாணிக்கவல்லியா இருந்துட்டாலும் 10 மாதம் முன்னொரு நாள் 3000 என்று சொல்றாங்க. இந்த ஒரு சாண அங்கத்தில சுமந்து என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? தெரியலம்மா, சொன்னாலும் அவன்
அம்மா அம்மா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என் தாயோ கனகவல்லி கனகவல்லி என் தந்தையாரோ ஆஹா கனகராஜன் கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் நான் பிறந்தேன் இருந்து என்னுடைய வயிறுகளை தான் ஆஹா மாணிக்கவல்லின்னு சொல்றார்கள் அம்மம்மா அம்மா கணிக்கவல்லியாக இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்குமா இருக்கிறியே உன்னை போட்டவர் யாருமா என்னது நீ தாடிமா தாடி ஓஹோ ஏன் வந்து கல்லென்றால் கணவர் கணவர் புல்லென்றால் புருஷன் ஆமாம்மா காலனா போட்டு தாலி கட்டினாரா நம்மளுடைய கணவர் நம்ம கால் மேட்டு விழுந்தா நம்ம புள்ள கண்டும் புள்ள சொந்தமாகாது ஆமாம்மா மாலை இட்டாரு ஆ, என்னுடைய மனவாளன் விட்டவர் யாரு அவர் யார் தெரியுமா யாருமா சொல்லுகிறேன் அம்மா அடத்தாரி என்ன மாலை இட்டாரு வேலை விட்டாரு யார் அது என்னது உள்ள சட்டி அம்மா போய் வீண் வார்த்தைகள் வேண்டாம் வேண்டாம் அப்படி இருந்தாலும் வந்துட்டாலும் என்ன மாலை இட்டாரு யாரு என்னுடைய மனவாளன் யாரு அம்மா போய் நீ வீட்டுக்காரரு என்ன டாட்டாவா சும்மாவா டேய் கூட்டுக்காரு அவரடி ஆ? அவருதானே. டேய்! கணவரோட பேரு அவரா அம்மா ஓய் எங்க வீட்டுக்காரர் அவரு உன்னை அவுக்க சொல்லல நீ அவங்க சொல்றானே அவங்க அவசரமா என்னுடைய மன்னவர் யாரு யார் தெரியுமா அவருன்னு கண்டுபிடிச்சுங்க அர்த்தம் யாரு யாரு உன் புருஷன் யாருன்னு நல்லா தெரியும் யாரு அதான் துண்டு போட்டு வந்துக்கிறாரு அவர் தானே அவரு குறுகுருண்டி பாக்குறாரு வண்டியவே பாக்குறாரு ஓ ஊர் கவுண்டரு ஆமா. அம்மா ஓய் அப்படி இருந்தாலும் இருந்துட்டாளாம். என்னுடைய மன்னவர் யாரு மரகதராசன் ஓ மரகதராஜன் மரகதராசன் ஏம்மா மரகதராசனுக்கும் இந்த மாணிக்க வெள்ளிக்கும் வள்ளிக்கும். இந்த பாலாபன அங்கத்துல ஐயா, அப்பா, அழுவு கட்டுமா? என்ன இருக்குது ஐயோ என்ன ஏதோ புழு பூச்சி ஏதோ ஒண்ணு உள்ள ஏற்கனவே முடிச்சிருந்தா அப்படித்தான் அடிக்க முடியும். இல்ல, அம்மா ஏதோ குழந்தை எப்படி குட்டிமா. தெரியுமா இருவருக்கும் சொல்லிவிடு. அம்மா நான் ஆசைக்கு நான் பற்றி
இப்படி கணவருக்கும் எனக்கும் அழகான ஒரு பெண் புள்ளியை பெற்றெடுத்தேன். சரி. பெண் புள்ளைய ஆமாடி. யாருமா அந்த பெண் புள்ள பேர் எப்படி அம்மா, ஓய் என்னோட மகன் பேர் என்னன்னு கேட்கிறான். எப்படி அம்மா, ஓய் என் புள்ள யார் தெரியுமா? யாருமா உன் புள்ள மரகதவல்லி. ஓ மரகதவல்லி உன்னோட மகள் பேரு மரகதவல்லி 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 இல்லப்பா. என்ன மரகதவல்லி ஏய், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா ஓய் மரகதம். ஓ மரகதம் மரகதம் கூட சொல்றாரு. ஆ என்னுடைய மகன் பேரு ஆ மரகதவல்லி. மரகதவல்லி மரகதவல்லியா இருந்தாலும் என்றது அம்மா இந்த ஏதோ கர்மம் உங்களோட கணவராகப்பட்டவர் உங்க மலைக்கு உங்களோட மகளை அழைத்துக் கொண்டு தக்கில வர சொன்னார். ஓய் அப்படி கணவரிடத்தில் போனாலும் போனவன் மகளை அழைத்துக் கொண்டே போக வேண்டும். போக வேண்டும் அப்படி இருந்தாலும் ஆ, என்னுடைய கணவர் ஏதோ காரணத்தை முன்னிட்டு என்னை அழைத்திருக்கிறார். அது, ஆ, அதனால என் மன்னவர்கிட்ட நான் போகணும் என்றால் ஆ. நான் மட்டும் போக கூடாது. ஆமா, அவளும் சேர்த்து போகணும். என் மகன் ஒரே ஒரு ஒத்தை சொன்னா பெற்றெடுத்து ஆமா, நீ மட்டும் அவன் பொறுத்துக்கிட்டு போனா போதாது. அப்புறம் உங்க மகளும் சேர்த்து கொண்டு போய் கரெக்டா இருக்கும். ஏய், இருவரும் சேர்ந்து போகணும். ஆ, கேட்பார்கள். கேட்பாரு. இருவரும் சேர்ந்து போகணும். போலாமா? அதனால ஆ. நான் அழைத்தேன் என்று சரி. என் மகன் அப்புறத்தில் இருக்கிறார். சீக்கிரம் மரகதவல்லி சமீபத்தில்